ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு பீக்கங்காய் எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பீக்கங்காய் முதல்ல ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நிறையா பேர்த்துக்கு இந்த பீக்கங்காய் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரியாது. ஏன்னா இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணவங்க சரி, அதே மாதிரி அவங்க தனி குடுத்தனம் இருக்காங்க, மாமியார் கூட இல்லாமல் தனி குடுத்தனம் இருக்காங்க. அப்படிங்கும்போது பீக்கங்காய் எப்படி வாங்கிறது, எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக நான் இந்த வீடியோவை உங்களுக்காக போடுறேன். முதல்ல இந்த பீக்கங்காவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா, இதை எடுத்து இப்படி நம்ம தட்டும் போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். கேட்குதா? ஒரு மாதிரியான அட்டைப்பெட்டிக்குள்ளே இருக்க மாதிரி, அட்டைப்பெட்டியிலேருந்து சவுண்டு வர மாதிரியான ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரியான சவுண்டு இருந்துச்சு அப்படின்னா பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய் இதெல்லாமே வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த பீக்கங்காய் ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இது பிஞ்சாக இருக்கா, எலசாக இருக்கா, இது சாப்பாட்டுக்கு டேஸ்ட் கொடுக்குமா எப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியான ஷேப் இருக்கணும். இங்கே குண்டாகவும் இங்கே சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரும்போது அதுக்கான டேஸ்ட் முத்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதனான டேஸ்ட் சரியாக வராது. அதனால் நம்ம வாங்கும்போது எப்படி வாங்கணும்னா இந்த மாதிரியான ஒரே ஷேப்பில் வாங்கணும். இப்போ நான் இந்த பீக்கங்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த முனையும் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு முனை பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பாருங்கள். அதுவே முத்துனதாக இருந்து அப்படின்னா அந்த இடத்துல இந்த 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 எட்ஜில் ரொம்ப முத்துன விதையெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. முத்துனதை வாங்குறதே டேஸ்ட் கொடுக்காது. வாங்கினாலும் அது சாதத்தில் போடும்போது நமக்கு டேஸ்ட் கொடுக்காது. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மேடு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மேடு எல்லாத்தையும் பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக சுத்தமாக அந்த மேடை ஃபுல்லாக பீலர் வச்சு எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ இது பிஞ்சு காயாக இருக்கவும் நான் இப்படியே கூட சாம்பாரில் போட்டுக்கலாம், இல்லை கூட்டுலையும் போட்டுக்கலாம். ஆனால் சிலருக்கு இந்த நரன்னு இந்த தோல் படுறது பிடிக்காது. ஸோ இதையும் நீட்டாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பீல் பண்ணோம்னா நமக்கு உள்ளே இருக்க அந்த ஒயிட் கலர் இது தான் கிடைக்குமோ ஒழிய, அந்த தோல் இருந்ததுன்னா தான் கொஞ்சமாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு கரையாமல் இருக்கும். சாம்பாரில் போடும்போது நமக்கு கரையாமல் இருக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் பிடிக்கலை அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீல் பண்ணி எடுத்ததை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். எதுக்காக ரெண்டாக கட் பண்ணுறோன்னா, உள்ள விதை இருக்கா இல்லை பிஞ்சாக தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு விதையை சுத்தம் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம விதை இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த விதையை எடுத்துட்டு அப்படியே இல்லை விதை போடாமையும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதை கத்தி வச்சு வெட்டிக்கலாம். ரெண்டாக குறுக்க வெட்டும்போது நமக்கு உள்ளே விதை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். விதையோடு போடுறதும் சிலருக்கு பிடிக்கும், இல்லை விதை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பிஞ்சாக இருக்கும்போது நீங்கள் விதையோடையே போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இதில் விதை இருக்குது, ஆனால் ரொம்ப இதாக இல்லை, ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதை இப்படியே கூட நீங்கள் சாம்பாரில் போட்டுக்கலாம். சரியா? இல்லை நீங்கள் இந்த மாதிரி இந்த விதையே எனக்கு வேணாம் அப்படின்னாலும் அதை இன்னும் ஒரு குறுக்கில் வெட்டி அதுக்குள்ளே இருக்கிறத நீட்டாக பீல் பண்ணி எடுத்துட்டு சாம்பாரில் போட்டுக்கலாம்.
பாருங்கள், வெள்ளரி பிஞ்சு மாதிரி எவ்வளோ சின்ன பிஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே இதை வெட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து சாம்பாரில் ரொம்ப கரைஞ்சிரும். ஸோ இதுக்குள்ளே வந்து நமக்கு விதை இல்லை. விதை இல்லாததை மோஸ்ட்லி நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான பீக்கங்காயை பார்த்து வாங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி வாங்கணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி விதை இல்லாமல் பிஞ்சான காய்கறியை யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி நம்ம கூட்டில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பீக்கங்காய் குழம்பும் சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை சுத்தம் பண்ணி மலமலன்னு வெட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டில் கரையாமல் இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இது வந்து 2 பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு கூடு செய்கிற அளவுக்கு நமக்கு வந்து இருக்குது. நீங்கள் 4 பேர் அப்படிங்கும்போது ரெண்டு காய் வாங்கிக்கலாம். 2 காய் வாங்கும்போது நமக்கு வந்து 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.